இந்த கதை 2023 ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 21 பேர், அதில் 11 பேர் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. 10 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். 2023லேருந்து 26 வர நியூக்ளியர் லேப், ஸ்பேஸ் லேப், ஏஐ லேப், இது மாதிரியான ரொம்பவே ஹை ரிஸ்க் ஹை செக்யூரிட்டியில் வேலை பார்க்குற சில விஞ்ஞானிகள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. சிலர் காணாமலும் போயிருக்காங்க. இவர் பேர் ஜோஸ்வா லெப்லான். நாசால நியூக்ளியர் இன்ஜினியராக இருந்தார். 2025 இவரோட டெஸ்லா கார் எரிஞ்சு சம்பவ இடத்துல இறந்து போகிறார். இவங்க எமி எஸ்கிரிச். இவங்க ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்டியூட்டோட சிஇஓ. இவங்களோட காஸ் ஆஃப் டெத் என்னென்னா தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போகிறாங்க. இவங்க லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ் என்னென்னா, நான் சூசைட்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க. ரிசா மோனிகா. இவங்களும் நாசால தான் ஒர்க் பண்ணாங்க. 2025 அப்போது ஒரு ஹைக் போயிருக்காங்க. போனவங்க திருப்பி வரவே இல்லை இன்னைய வரைக்கும். வில்லியம் நீல். அமெரிக்காவோட UFO ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இவர் 12/2/2026 அன்னைக்கு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கார். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட இருக்கிற காமனான விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட். இதில் நம்மளோட கொஸ்டின் என்ன, ஏன் சென்சிட்டிவ் ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும்? இன்டர்நெட் தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, சில ஃபாரின் ஸ்பைஸ்லாம் இவங்களை அட்டாக் பண்ணுறதாகவும், இவங்க கண்டுபிடிச்சதை வெளியே தெரியாமல் இருக்க தான் சொந்த கண்ட்ரியை இதை பண்ணுறதாகவும் சில இன்டர்நெட் தியரி சொல்லுது. ஆனால் நமக்கு அஃபிஷியலாக எந்த ஒரு கிளியர் ஆன்சரும் இதை பற்றி இல்லை. இது ரேண்டமான டெத்தா இல்ல சைலண்ட் ஆபரேஷனா? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டெத்துக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா, இல்ல இதெல்லாம் நேச்சுரலான டெத்தா? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.